ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தனிஷ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஃபோன் யூசர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து கீபோர்டில் வந்து லாங்குவேஜ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஐஃபோனில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கீபோர்ட்லேயே நம்மளோட லாங்குவேஜை மாற்றி தமிழ், இங்கிலீஷு, டங்கிலீஷு, ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாமே மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐஃபோனில் இருக்கிற கீபோர்டில் எப்படி நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ ஐஃபோன் கீபோர்டில் வந்து எப்படி நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ உங்கள் ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எகைன் கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வரும். ஸோ இதில் கீழே இருக்கிற சர்ச் பாரை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் இங்கே வந்துடும். இப்போ அப்படியே பேக் போயிருங்க. பேக் போயிட்டு செட்டிங்ஸ் பேஜுக்கு டேரெக்டாக வாங்க. ஓகே, இப்போது கீபோர்ட் கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க லாங்குவேஜ் எல்லாமே இங்கே இருக்கும். இதில் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வேண்டாமோ அதை வந்து சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டிக்கை கிளிக் பண்ணி கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரீஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.